மற்ற நாட்டை பார்க்க மாட்டீங்களா? டிபெட்டியன்ஸ் வந்து கைலாயத்தை வந்து சுவாமி அங்க இருக்காருன்னு அங்க புத்தம் சரணம் சச்சாமின்னு தானே சார் வரான். நீங்க ஏன் அவனுக்கு தெய்வம் இல்லையா? சோழர் மன்னன் யார் தமிழ் அப்படி இருக்க தமிழுக்கு எதிராக சோழ மன்னன் இது பண்ணிருப்பானா? ஆரியர் பிராமணன் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த கதையை மாத்தி நீங்க வந்து ஒரு தலைவர் சொன்னது வாதாபிகள் இருந்து அப்படின்னா அங்க இருக்க வேண்டியது விநாயகர் வழிபாடு. மல்லிகார்ஜுனங்கிற சிவசைலம் இருக்குது இன்னைக்கு. அது வந்து நமக்கு வந்து என்னுடைய சொந்த ஊர் தலைமருதூர்னு பேரு. என் பேரு என் தலை மருதூரை வந்து ஒளிச்சே விட்டாங்களே. நடந்து இந்த மாம்பழம் வந்து அப்படியே உங்க ஏத்த மாதிரி மாத்துறீங்க. நீங்க தமிழர்னா அது உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துங்க. முருகன் பிறந்த இடம் எது சார்? சார் முருகன் பொதுகிய கைலாயம் தெரியாது. முருகனுக்கு இறப்பும் தெரியாது. எங்க சார் போனாங்கலாம்? அப்பனா உங்களுடைய முப்பாட்டன் முருகர் தான். ஜெகநாதர் கோயில் யார் கட்டியது? சோழர்கள் கட்டி. அது ஏன் அது அப்படி கட்டினாங்க? இங்க ஏன் இப்படி இருக்கு? அதுவும் கோபுரத்தை நினைச்சு கதை போடலாம அதுக்கு இது என்ன சார் பதில் சொல்றீங்க சார்? அது பாண்டிய மன்னருடைய ராணி தான் அங்க வந்து தென்கொரியாவில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அம்மானு தான் பேரு. தாய்க்கு பேர் அம்மானு கூப்பிடுறான். தென்கொரியாவில் இன்னைக்கு தாய் மதருங்கிறது மதர் அப்படின்னு கூப்பிடல, அம்மான்னு தான் கூப்பிடுறான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முது முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவரை சந்திப்பு வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒன்று புதுசாக ஒன்று கலப்பி இருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் தெலுங்கு படத்தில் நடிக்கிற அதில் அந்த ப்ரொடியூசர் வந்து வட இந்தியாவில் பிறந்த முருகன் தென்னிந்தியாவில் வழிபடுகிறார் அப்படின்ட்டு பார்ன் இன் சவுத் நார்த் சார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ இது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள்ன்றோம். அப்படி இருக்க இது எப்படி உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் படித்த இதுல இருந்து இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவதுங்க, முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டாவே முருகன்னாவே தமிழ். முருகன்னா அழகுன்னு பேர். அழகா இருக்கிறது வந்து தமிழ். இந்த தமிழும் முருகனும் தான் சேர்ந்து தான் இருக்குமே ஒழிய இது எங்கேயோ பிரித்து ஆள்றதெல்லாம் வந்து பின்னால் பிரித்தாள்வருடைய கொள்கையாக போச்சு. அவன் குறிஞ்சி நில மன்னன் சார். குறிஞ்சி நில மன்னன். என்னுடைய தொல்காப்பியமும் என்னுடைய புறநானூறும் சொல்கிறது, குறிஞ்சியில் இனத்துக்கு தலைவன் வந்து சேயோன். சேயோன்னா முருகப்பெருமான். முல்லை நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து திருமால் அல்லது பின்னால் வந்துட்டு மகாவிஷ்ணு மாறிட்டார். வேந்தன் அப்படிங்கிறது இறைவன் சிவனை தான் குறிக்கும். சிவபெருமானே மருத நிலத்துக்கு சொந்தமானவர். அந்த காலத்தில் வேந்தனடி வெல்க அப்படின்னு மாணிக்கவாசகர். அது இந்திரனும் குறிக்கும் இல்ல? எப்படிங்க? இந்திரனும் குறிக்கும் இல்ல வேந்தன். வேந்தன்கிறது வந்து இந்திரன் சொல்லி அதை மருவிற்கு பலவாறு அதுல அதுதான். ஆனா வேந்தன் மருத நிலத்திற்கு சொந்தக்கார சிவம். சைவ நெறியில தான் வந்திருக்கு, சிவநெறி வந்திருக்கு. நெய்தல்ங்கிறது கொற்றவை இல்லதா அம்மன் வழிபாடு அங்க இருந்திருக்கு. ஆமா, நெய்தல் இல்லைங்க. அது கொற்றவைங்கிறது தமிழ். எல்லா அம்மனுக்கும் பேரு கொற்றவை தான். ஆனா ரொம்ப அதிக வழிபாடு புறநானூறு காலத்தில் அந்த புலவருக்கு எட்டியது. அந்த நெய்தல் நிலங்கிற கடலோர பகுதியில் கொற்றவையை அதிகமாக வழிபட்டிருக்காங்க. அது வந்து இது வந்து என் தொல்காப்பியமும் என்னுடைய புறநானூறும் சொல்லுது. அப்போ நான் சொல்ற அந்த சேயோன் குறிஞ்சி நிலம்ங்கிறான் சார். குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம் இல்லை. குறிஞ்சிங்கிறது உங்களுக்கு ஆங்கிலேய பேர் வந்து ஸ்டொபேலாந்தஸ்வாங்க. இந்த ஸ்டொபேலாந்துங்கிறது அதிகபட்சமாக மேற்கு தொடர்ச்சி மலையில், அதுவும் உங்களுக்கு நீலகிரி, அதனால தான் பேர் நீலகிரி. அந்த பூ வந்து பூக்கும் பொழுது அப்படி ஒரு கலர் மாறும். நீலகிரி, பழனி மலை, தெற்கு மலைகள். நீலகிரி பழனி மலையில் தான் அதிகமாக அந்த குறிஞ்சி இருக்குது. இந்த குறிஞ்சி காடுகள் வந்து வடக்க ஹிமாலயாவில் கிடையாது. குறிஞ்சி காடுகள் ஹிமாலயாவில் கிடையாது. அது பேர் ஸ்டொபேலாந்தஸ். அதனால் இந்த ஸ்டொபேலாந்தஸ் இருக்கிற இடம் தான் குறிஞ்சிங்கிறது இருக்குது. இந்த குறிஞ்சி வந்து பல ஆண்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து மலைஜாதியினர் வந்து குறிஞ்சியை தான் வழிபட்டிருக்காங்க. அந்த குறிஞ்சி பூ வந்து ஒவ்வொரு வருடம் அந்த பிள்ளைகள் ஒன்று பிறந்துட்டா அந்த இடத்துல ஒரு குறிஞ்சியை நடுவாங்க. அது என்ன செய்யும், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கணு வரும். அப்போ உங்களுக்கு 12 ஆண்டு அந்த தாய் செடி செத்து போகும். அப்போ பிள்ளைக்கு 12 வயசு அப்படின்னா அந்த பூவோட சேர்ந்து அன்னைக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு இல்லை. இயற்கையோட வாழ்ந்த ஒரு குறிஞ்சி நில மக்கள் இந்த குறிஞ்சியினுடைய கணுவை வச்சு 12 ஆண்டுகளுக்கு முறை அப்படின்னு 12 ஆண்டுக்கு முறை வரும். அந்த 12 முறையே இயற்கை குறிஞ்சியால் வந்தது தான்.
இந்த குறிஞ்சி நில மன்னன் முருகன் வந்து எங்க சார் ஹிமாலயாவில் கனெக்ட் ஆனாங்க சார்? நீங்க சரவண பொய்கனை ஹிமாலயாவில் இருக்குங்கிறாங்க, வடக்கே இருந்து இங்கே வந்தாருங்கிறாங்க. எவ்வளவோ பொய்யான சமாச்சாரங்கள்லாம் இன்னைக்கு திரிக்கப்பட்டிருக்கு சார். யாருமே உங்களுக்கு ஒரிஜினல் சூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். சிந்து சமவெளியிலிருந்து நான் தமிழர்கள் தான் நான் இருந்தோம். என் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை எல்லா இடத்துக்கும், இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக இருந்த எல்லா தமிழ் மக்களும் அந்த காலத்தில் கொண்டாடி இருக்காங்க முருகனை. முருகனுக்கு பேர் சார் வடக்க கார்த்திகை. அப்புறம் நீங்கள் மகாராஷ்டிரா இந்த சென்ட்ரல் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தன்மா. தெலுங்கு கன்னட பகுதிக்கு வந்தீங்கன்னா சுப்பிரமணியம்மா. நம்ம தமிழில் சுப்பையாம்மாங்க. ஆனால் அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையான்னு வருதுல, அது எங்கே வந்துச்சு? ஹிமாலயாவில் சிவபெருமானுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு எங்கள் சுவாமி மலையில். எங்கள் சுவாமி மலையில் தான் வந்து சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை ஊதுறாரு. ஓமனும் பிரணவ மந்திரம் இதாண்டா மீனிங்கு. முருகப்பெருமான் அவருக்கு சிவபெருமான் சொன்னோன்னா சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும். பிள்ளை அறிவு அவர் சோதிக்க பார்க்குறாரு, பிள்ளை பிச்சை எடுக்கிறான், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் சிவபெருமானோ சிவபுராணங்களில் வந்து சிவபுராணம், ஸ்கந்த புராணம் அப்படின்னு வந்து சார் 6 மதங்களாக இந்துக்களை பிரிச்சிருக்காங்க. அதில் கௌமாரம்ங்கிறது வந்து இந்த முருக வழிபாடு. இதெல்லாம் பின்னால் சமஸ்கிருதம் வந்து சார் எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த இதில் எனக்கு சமஸ்கிருதம் வந்து எனக்கு 2500 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் நீங்கள் உள்ள அது வந்து அது யூரோப்பியன் மொழியில் கலந்த ஒரு மொழி. என் தமிழை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டீங்களா சார்? இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அதில் பாக்கி இல்லை. எல்லாம் அங்கே இமயமலையில் சிவபெருமான், எங்களுடைய பொதிகை மலையில் தான் சார் சிவபெருமான் இருந்தார். எங்கள் புதுமையில தான் ஆதியில் உங்களுக்கு முதுகுன்றமாக தான், அதான் முதுமலை. எல்லாமே எங்களுடைய புதிய மலை தானே, அகத்திய மலைன்னு பேர். இன்னைக்கு அகத்தியர் பீக்குங்கிறான். என் சிவபெருமான் இருந்தது எல்லாமே, முருகர் பிறந்தது எல்லாமே குறிஞ்சி நிலம் தானே. அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ ஐஸில் இருக்கிற ஹிமாலயாவே போட்டு படம் போட்டு ஐஸுக்குள்ளே சிவா இருக்க மாதிரி போட்டு சார் எங்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ், தான் மூளை செலவை செய்யப்பட்டது. மூளை செலவு செய்யப்பட்டு அப்பனா சிவன் இருக்கும் இடம் கைலாயம். ஆமா, கைலாயம் முதுமலை. நீங்க பொதிகை என்றீங்க. அப்பனா திருமுருகாற்றுப்படையில அப்படிதானே சொல்லி இருக்கு. பொதிகைக்கு நியரா உள்ள ஒரே ஒருத்தர் நக்கீரன் எழுதலாம். அன்னைக்கு அந்த காலத்துல போய் நக்கீரனுங்க சார் போய் இமயமலையை பார்த்து வந்தாரு. இமயமலையெல்லாம் பின்னால் வந்த நாகரிகம் சார். கடல், அது கடலாக இருந்த நாடு, அது பின்னாளின் நிலமாக மாறி மருத நிலமாக மாறுறதுக்கு எங்க தமிழர்கள் நாகரிகத்துக்கு 10,000 வருஷம் பின்னால தான் அது வந்திருக்கு. ஆனா நீங்க தொல்காப்பியத்தை கோடிட்டு இதையே கலித்தொகையும் அதுதான் சொல்லுது, பரிபாடல்கள் அதுதான் சொல்லுது. பரிபாடல் கலித்தொகை எல்லாம் என்ன சார் குறிஞ்சி மன்னன் தான் சொல்லுது. ஆனா கைலாயம் தான் அங்கதான் எங்களுக்கு கைலாயம் அப்படிங்கிறதெல்லாம் சார் சரவண பொய்கள் அங்க இருக்க சான்ஸ் இல்ல. அங்கதானே திருமுருகாற்றுப்படை அப்படிதானே சொல்றாரு சார். பொய்கையும் போன்றதேனா ஈசனடி பொய்கம், அதாவது உங்களுக்கு அப்பர் பெருமான் பொய்கையும் போன்ற எங்க பொய்கைங்கிறது சார் நிறைய பேருக்கு தெரியாது. தாமரையும் அள்ளியும் தடாகத்தில் கிடக்கும். அருமையான அன்னம் வளரும். அன்னமும் தாமரமும் தாமரையும் அள்ளியெல்லாம் பூத்து தடாகத்தில் குலுங்கி இருக்கிற அந்த இடத்துல வந்து நீர் ஊற்று வரதான் சார் பொய்கை. திருவிளையாட படத்தில் காட்டினது எப்படி கந்த சார்? இதெல்லாம் வந்து சார் இது வந்து கந்த புராணம் வந்து அதெல்லாம் எப்படி சார்? ஸ்கந்த புராணம். ஆமா ஆமா, ஸ்கந்த புராணங்கிறது வடமொழியில் ஏற்றப்பட்டது. அது வந்து அதுக்கு வந்த பிறப்பு சார் என்னுடைய அடிப்படை நாகரிக சுவடுகள் அடிச்சாச்சு. இப்போ இதுவரை சொல்றேன். இப்போ கீழடி நாகரிகம் இப்போ எனக்கு நான் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3345 வருஷம் ஆயிடுச்சு. உங்க எல்லா சரித்திரமும் அதில் அடிபட்டு போயிடுச்சு. இன்னுமே இதுக்கெல்லாம் பழசு புதுசா பேசுறீங்க. எங்க நாகரிகம் தொன்மையானதுன்னு கீழடியில சொல்லிட்டாங்க, சிவகலையில் சொல்லியாச்சு. என் சிவபெருமான் வந்து அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இல்லை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஆண்டிருப்பார். இரும்பு வந்து வேல் கம்பு அது வந்து இன்னைக்கு அகலாய்வில் வந்து கிடைச்சதே வந்து 3300 வருஷங்கிறான். அப்போ இந்த 2000 வருஷம் சேர்த்தா 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வந்து முதுமை பெற்ற ஒரு தமிழ் நாகரிகம். அன்னைக்கு பிராமணர் இல்லை சார். இன்னைக்கு என்ன 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் இல்லை, ஹிந்தி இல்லை, எல்லாமே என்னுடைய ஆதி தமிழ் மொழி, கிரந்த மொழி, மற்ற சின்ன சின்ன அங்க உள்ள மலையக மக்களுடைய மொழிகள் பலவாறு நூற்றுக்கணக்கில் இருந்தது. அப்பனா ஆரியர் வந்து இது புனைஞ்சிட்டாங்களா? சார் தமிழ்ல இருந்து அதை கொண்டு போயிட்டு கைலாயத்தில் தான் பிறந்தவர் முருகர் எல்லாமே சார் ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் கைலாயன்னு போட்டாங்க. எல்லாருமே கைலாயம், சிவன் கைலாயங்கிறாங்க, முருகன் கைலாயங்கிறாங்க, கணபதி கைலாயங்கிறாங்க, எல்லாமே கைலாயன்னு போயிடுச்சு சார். எங்களுக்கு கைலாய வழிபாடு ஒன்று தெரிஞ்சுங்க. கைலாய வழிபாடுங்கிறது பௌத்த மதத்துக்கு சேர்ந்தது. திபெத் வழிபாடு பௌத்தருடைய குலகோயில். அது பின்னாளில் ஆரியர்களும் வந்து அதை குல நம்ம இந்த தெய்வங்களாக்கி கைலாயம் தான் எல்லாம் மூத்ததுன்னு பௌத்தத்தை அழிக்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு தான் அதை பண்ணாங்க.
அது வந்து பௌத்தத்துக்கும் உங்களுக்கு திபெத்தியர்களுடைய குலதெய்வம் தானே கைலாயம். அப்பனா நான் உங்களுக்கு மட்டும் சார் உங்க நாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டீங்களா, மற்ற நாட்டை பார்க்க மாட்டீங்களா சார்? திபெத்தியன்ஸ் வந்து கைலாயத்தை வந்து சுவாமி அங்க இருக்காருன்னு அங்க புத்தம் சரணம் சச்சாமின்னு தானே சார் வர்றான். நீங்க ஏன் அவனுக்கு தெய்வம் இல்லையா? உங்க நாட்டுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ளேயே பாத்துக்கிறீங்க. நீங்க எதை தொட்டாலும் கைலாயங்கிறீங்க, எதை தொட்டாலும் கைலாயம், எதை தொட்டாலும் கங்கை. அப்ப என் தமிழ் பொருணை நாகரிகம் எங்க போச்சு? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருணை நாகரிகம் இருக்குது, தாமிரபரணி நாகரிகம், அதுக்கு முற்பாடு வைகை நாகரிகம். இப்போ வைகை நாகரத்திலேயே முட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் சோழ பரம்பரை பல்லவ பரம்பரைலாம் இன்னும் என்னென்ன அழிவு ஆயிடுச்சுன்னு தெரியாது. இல்ல அதே சோழ பரம்பரை தான் சோமஸ்கந்தர்ன்ட்டு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சிவன் சார் இதுக்கு கரெக்டா முருகன் விநாயகர் அப்படின்ட்டு ஒரு சிற்பம் இருக்கு சார். அது ஒரு சான்று தானே. சோழர் மன்னன் யார்? தமிழன் தானே. அப்படி இருக்க தமிழுக்கு எதிராக சோழ மன்னன் இது பண்ணிருப்பானா? ஆரியர் பிராமணன் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த கதையை மாத்தி. கண்டிப்பா சோழ மன்னர்கள் ஆரியர்களோட அடிமை தானே. ஆரியர்கள் அடிமை அவர்கள் தானே. அவ்வளவு கோயில்களை, நூற்றுக்கணக்கான கோயில்களை வந்து ஆரியர்களுடைய சுவைக்கு ஏற்பதானே எங்க மன்னர். ரொம்ப இது ஈஸிய தமிழர் 4 மூவேந்தர்களையே சோழர் மன்னன் தான் பொற்கால ஆட்சின்றது இல்ல. ஆதியில் நாங்க பாண்டியர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆதியில் பாண்டியங்குடியே பழங்குடி, அதெல்லாம் வந்து பாண்டியர்கள் தான் முதல் ஆதி காலத்துல ஆட்சி. அப்புறம் வந்து பல்லவர் காலம் வருது, சோழர் காலம் வருது, அப்புறம் இடையில சோழர்கள் காணா போய் முற்கால சோழரோட போயிடுது. அப்புறம் பிற்கால சோழர்ல வந்து ஆதித்த கரிகாலன் வந்து ராஜேந்திர காலம் தான் ஓஹோன்னு போகுது. ஆனால் இந்த காலகட்டங்களில் என் முருக வழிபாடு குறையிலையே. முருக வழிபாடு குறையல சார். நீங்க எதுக்கு என் முருகனை நாங்க அது மட்டும் சார். ஏன் சார் விநாயகரை நீங்க பொதிகளை தான் பார்வதி அப்படின்னா ஏன் சார் விநாயகரை கொண்டாடல சார்? இது ஏன் தமிழ் மக்கள் விநாயகர் ஏன் கொண்டாடவில்லை சார்? வாதாபில இருந்து வந்தது. இது வந்து நீங்க வந்து ஒரு தலைவர் சொன்னது வாதாபியில இருந்து. அப்படின்னா அங்க இருக்க வேண்டியது விநாயகர். இது 7ஆம் நூற்றாண்டு தான் விநாயகர் வர்றாரு, அதுக்கு முன்னாடி இல்ல. அப்பனா நீங்க சொல்றதும் தப்பு தான். சிவனுடைய வீடுன்றீங்க சார். புதிய அங்கதான் வாழ்ந்தார் என்ற அங்கதான் முருகன் பிறந்தார் என்றீங்க. எப்படி சார் இது முரணாக இருக்குது? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சரவண பொய்கைங்கிறது இங்க உள்ள புதிய மலையும் இங்க மலையும் சார்ந்த இடம் தான். குறிஞ்சியில் தான் பிறந்திருக்கிறார். இன்னும் ஒரு வடி நீங்க அதிகம் போனா ஒரு தரவு வந்து அவருக்கு விசாகன் ஒரு பேர் இருக்கு. விசாகன் பட்டினம்னு சொல்றோம். ஆமா. அப்ப விசாகன்கிறால அங்கேயே எங்க முருகப்பெருமான வழிபட்டிருக்காங்க. அந்த பகுதியில சுப்பிரமணியர்னு வழிபட்டிருக்காங்க. அந்த விசாகப்பட்டினத்துல தான் வந்து இவங்க கந்தபுராண பிரகாரம் மல்லிகார்ஜுனங்கிற சிவசைலம் இருக்குது இன்னைக்கு. அது வந்து நமக்கு வந்து என்னுடைய சொந்த ஊர் தலைமருதூர்னு பேர். என் பேரு என் தலைமருதூரை வந்து ஒளிச்சே விட்டாங்களே. அதை மல்லிகார்ஜுனம் சிவசைலம்னு என்னென்னமோ மாத்திட்டாங்களே. என் புராண காலத்தினக்காடு தலைமருதூர். ஆமா. என்னுடைய திரு இடை மருதூர் திருவிடை மருதூர்னு போயிடுச்சு. திருக்கடை மருதூருங்கிறது திருப்பிடவூர்னு போயிடுச்சு. என்னுடைய வரலாறு சூடுகள் எல்லாம் அழிக்கிறாங்களே சார். அங்கதான் சார் வந்து பழம் திங்கிறதுக்கு மாம்பழத்துக்கு சண்டை வந்த இடம் சிவசைலம்ங்கிறாங்க. அப்படி அது வந்து என் தலை மருதூர்ல வந்து சிவபெருமானுக்கு அது கையிலால இது நடந்த இந்த மாம்பழம் எது எடுத்தாலும் வந்து அப்படியே உங்க ஏத்த மாதிரி மாத்துறீங்க. நீங்க தமிழர்னா அது உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்களா சார்? என் தமிழ் மொழி மூத்த மொழியா என்னை சொல்ல ஆள் இல்ல. இன்னைக்கு என் தமிழ் மொழி மூத்தது, அதுல தான் எல்லா நாகரிகமும் வளர்ந்துருக்குன்னு சொல்ல ஆள் இல்லையா? என் வரலாற்று ஆசிரியர் கடன் போயிட்டானே. எல்லாம் சமஸ்கிருதம் என்ன சொன்னிச்சோ, கங்கையில தான் இரும்பு நாகரிகம் வந்துச்சு, அதுக்கு பிற்பாடு தான் இதுன்னு சொல்லிட்டாங்க. சமஸ்கிருதம் மூத்த மொழின்ட்டாங்க, அதுக்கு பிற்பாடு இல்லைன்னு போனேன். என் தமிழை சார்ந்த என் அடையாளங்கள் எல்லாம் சுத்தமா இன்னைக்கு இல்லை. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2000 ஆண்டுகளில் கொஞ்சமாக என் தமிழ் மூலம் எல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு. என் தமிழ் மூலத்துக்கு ஒரே ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறாருன்னா தொல்காப்பியமும் புறநானூறு இருக்கு. அதெல்லாம் பின்னால உவே சாமிநாதர் காலத்துல புறநானூர்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே உவே சாமிநாதர் ஐயர் அதை மாத்தி கூட பண்ணி இருக்கலாம்ல. அது ஏன் அவரும் ஒரு பிராமியன் தான், அவரும் ஒரு ஆரியர் தான். தமிழ் தொண்டு செஞ்சார் சார், புனிதமானவர், எல்லாரையும் மதிக்க சார். நீங்க இப்படிதானே சொல்ற ஆரியர் மாற்றி விட்டா அது கண்டிப்பா தமிழர் தமிழகத்தில் சிவன் தமிழகத்துக்கு சொந்தக்கார், பார்வதி தமிழகத்துக்கு சொந்தக்கார், முருகர் தமிழகத்துக்கு சொந்தக்கார். அப்பனா விநாயகர் எங்க சார் போனாரு? அது வாதாபில இருந்து வந்தாரு. அது மாதிரி எப்படி சார்? அது அவங்க சார் எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தெரிஞ்சு தயவு பண்ணி எனக்கு வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் வரான். அவன் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டுறான். ஆமா.
ஒரு 990 பிற்பாடு தான் அந்த அஸ்திவாரம் போட்டு கட்டுறான். 1010ஆம் ஆண்டு அது கும்பாபிஷேகம் முடியுது. அப்பதான் சார் பார்ப்பனம் அல்லது ஆரியம் உச்சத்துக்கு இருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி 800 ஆண்டுகள் வந்து அவங்க தடவி தமிழினுடைய அழிச்சுவடலாம் இல்லாமல் ஆரியத்திலிருந்து வந்த மாதிரியே வரலாறு வந்துருச்சு. முடிச்சுட்டாங்க. என் சாப்டர் க்ளோஸ்லாம் 2ஆம் நூற்றாண்டோட என் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு தமிழ் சாப்டர் இல்லை. சரி சார், முருகன் பிறந்த இடம் எது சார்? சார் முருகன் பொதுகிய கைலாயமா சார்? சார் நீங்க கைலாயம் சார் என் உண்மையான பிறந்த இடம் அவர் வந்தது எல்லாமே இளமை கால பருவம்லாம் போச்சு. முதுமை கால பருவமும் இல்லை. முருகருடைய இளமை காலமும் எனக்கு தெரியாது, முதுமை காலமும் எனக்கு தெரியாது. அவர் எங்கே இறந்தாரு, இல்லை எங்கே ஜீவசமாதி ஆனாரு, எங்கே அவர் அற்புதமாக சொர்க்கத்துக்கு போனாருன்னு எனக்கு தெரியாது. பிறப்பும் இறப்பும் தெரியாத ஒரு இலக்கம் எங்களுக்கு மூலம்லாம் போச்சு. இடையில் எங்களை வந்து நாங்கள் முருக வழிபாடு எந்திரிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 600 ஆண்டுகளில் தான் முருக வழிபாடு நிறைய வருது. 6 படை வீடுகள் வந்து மக்கள் மத்தியில் நல்லா பரவுது. 6 படை வீடுகள் வருது. அதனால் எனக்கு அது பாருங்க, தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான். அதுக்குள்ளே தான் முருகப்பெருமான் இருக்கார். அது வைணவம் வந்து இது வந்து தொண்டரடி ஆழ்வார் பாடி, இவர் தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடியிருக்காரு. அதான் என் தமிழ் கூறும் நல்லுலகம். என்ன சொல்றாருன்னா, குடதிசை முடிய வைத்து பெருமாளை பற்றி வர்ணிக்கிறார். குடதிசைனா உங்களுக்கு குடகுமலை. ஆமா. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி அப்படின்னா வங்கக்கடல் ஃபுல்லா அவருடைய பாதங்கிறான். வடதிசை பின்பு காட்டி, வடதிசைலாம் உங்களுக்கு பின்பு காட்ட பின்னால காமிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் வடதிசை பார்த்துங்க, ஒன்றும் பெருசா வடக்கே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தென் திசை இலங்கை நோக்கி தான் பெருமாள் படுத்திருக்காரு. தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயிலுமாய் கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரங்க. திருமால் வந்து பாடுற தொண்டரடி பொருளாட பாட்டே வந்து உங்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தை சொல்லிடுச்சு. இதுக்குள்ள தமிழ் கடவுள் தான். நான் இந்த தமிழ் கடவுள்கள் ஆதியில் வந்து வடக்கே கார்த்திகேயர்னு கும்பிட்றாங்க. அப்புறம் உங்களுக்கு மத்திய இதில் இந்தியாவில் வந்து ஸ்கந்தர்னு கும்பிட்றாங்க. சுப்பிரமணியம் எப்படி இருந்தாலும் சார் என் முருகன் தான். ஏதோ இல்லைன்னா கூட ஔவையார் இன்னைக்கு அதை மட்டும் சொல்றாங்க. இல்லை உங்களுக்கு 10 ஔவையார் இருப்பாங்க, அதனால டிஃப்ரெண்ட் பீரியட்ல இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அதே மாதிரி நான் சொல்றேன், நீங்க கும்பிட்ற கார்த்திகையெல்லாம் வெவ்வேறு பீரியடா, அதை எங்களோட இணைக்கிறீங்க. அதை பிளேட் போட்டு பாருங்க சார். நீங்க வந்து உங்க கார்த்திகேயன் எங்கேயோ இருந்தது அந்த கோயில் இதெல்லாம் வந்து முருகனும் கார்த்திகேயன் ஒண்ணு. அதே மாதிரி தானே இருக்கிறாரு, முருகன் மாதிரி தானே இருக்கிற. உத்தரகாண்டில் இருக்கிற முருகன் அதுதான் அப்படியே இருக்கிறாரு. மகாராஷ்டிரால அப்படியேதான் இருக்கிறாரு. ஹரியானால அப்படியேதான் இருக்கு. அங்க ஒண்ணு வேற இதுல மாறு. ஐயா, ஆதியில் வேடர்கள்னு ஒரு பெரிய இனம் இருந்தது, பெரிய சாதி இருந்தது. வேடவர் தான் பெரிய சாதி அன்னைய தேதிக்கு. காட்டு மன்னர்களுடைய இது. அவங்க தான் மலையக மக்கள்னு பின்னால் போயிட்டாங்க. அது இலங்கையில் போய் இன்னைக்கு வேடர்கள் நம்ம தமிழுடைய இழந்து வெட்டாஸ்ன்னு கூப்பிட்றாங்க. அவன் நாகரிகம் ஃபுல்லாக நம்ம தமிழ் நாகரிகம், பட் அவன் பேர் வெட்டாஸ். இலங்கையில் சிங்களமயமாக்கி வெட்டாஸ்ன்னு போய் அவன் முருக வழிபாடு இன்னைக்கும் குறைக்கலையா? கதிர்காமத்தில் இன்னைக்கும் அவங்க முருக வழிபாடு பிரமாதமாக இருக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த பழமை வந்து கதிர்காமத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரத்திகள் மாதிரியே தான் மாலை அதே உடை அணிஞ்சு இன்னைக்கு இவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஒரே ஒரு முண்டு மார்போரில் ஒரு முண்டு கட்டி அந்த ட்ரைபல் இதெல்லாம் இது கட்டி பூஜை பண்ணுறாங்க தினமும் 6 மணிக்கு கதிர்காமத்தில். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், கார்த்திகேயன் நாகரிகமா இல்லை எங்கள் கதிர்காமத்து முருகன் நாகரிகமானு தெரிஞ்சுக்கும். அருமையான நாகரிகம் அங்கே கதிர்காமத்தில் இருக்குது. இலங்கையில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு டெய்லி பூஜையில். அப்போ நக்கீரர் எழுதியிருக்காருல திருமுருகாற்றுப்படையில் கைலாயங்கிற வார்த்தை. அந்த கைலாயங்க தப்பா நினைக்காதீங்க. எங்க கைலாயம்னா எங்களுடைய புதிய மலை, எங்களுடைய கைலாயம் புதிய தானே. ஏன் தமிழ் மக்கள் இன்னமும் அதை தெரிஞ்சுக்காம கிடையாது. ஏன் தமிழ் மக்கள் என் புதிய மலை தான் ஏன் கைலாயம் எங்களுக்கு எல்லாம் வைத்து எரியுது. எங்களுக்கு ஏன் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஐஸ் மலையை போட்டு விட்டு அது 2 சாமியை தூக்கி வச்சு அங்கே வச்சிருங்க. இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வந்த உடனே எல்லாமே ஐஸ் மலையை போட்டு பெருமாள் சிவன் அங்க தூக்கி வச்சிட்டீங்க, மகாவிஷ்ணு தூக்கி வச்சிட்டீங்க. படத்துல சினிமா படத்துல அதுதான் சார் காட்டுறாங்க. என்ன பண்றது? இது அதுதானே அந்த ஆதாரத்தை வச்சுதானே இந்த 2000 ஆண்டுகளுக்குள் கம்ப்ளீட்டா வரலாறு மாற்றப்பட்டது. என் மூலம் ஆரியர் வந்த பிறகு மொத்தமே மாத்திட்டாங்க. அவங்க மேல பழி போடுறீங்களா? இல்ல, பழியில இல்ல சார், அவங்க கதை அப்படி எழுதி கொண்டு வந்து விட்டாங்க. கோயில்கள் அவர் கைக்கு போயிடுச்சு. அப்ப கோயில்கள்ல என்ன சொன்னமோ அதை நம்பின ஏழை தமிழர்கள் தான் இன்னைக்கு மூளை கட்டவங்க. ஏழை தமிழர்கள் ஏன் அப்படி போயிட்டீங்கன்னா ஏன் வரலாறு படிக்க மாட்டாங்க? இன்னைய வரலாற்று ஆசிரியர்கள் படிக்கலையே. என் வருத்தம்லாம் வரலாற்று ஆசிரியர், மொத்த வரலாற்று ஆசிரியர் நான் பிள்ளை கண்டுபிடிக்கிறேன். பிள்ளை எல்லாருமே தவறு பண்ணியிருக்காங்க. ஏன் சமஸ்கிருதத்துக்கு பின்னால் வந்த மொழின்னு ஒத்துக்கிட்டீங்க?
கால்டுவெல் வராமல் இருந்திருந்தானா தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு அவன் பைத்தியம் பிடிச்சி தமிழை கற்றுட்டு ஒரு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவன் தமிழை கற்றுட்டு கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு படித்து அடே உங்கள் மொழி தான்டா மூத்த மொழி ஏன்டா அலையிறீங்க, சமஸ்கிருதம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவன் தான் தட்டுனான். என் தமிழ் அங்கே அழிஞ்சு போய் கால்டுவெல் தானே முத உயிர் கொடுக்குறான். அங்கே என் தமிழும் முருகனும் அங்கே தானே வர்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி முருகர் தமிழகத்துக்கு சொந்தக்காரன் இருக்கீங்க, இப்போ திருமாலையும் தமிழகத்துக்கு சொந்தக்காரன் இருக்கீங்க. அப்போனா வட இந்தியாவில இருந்து தான் இங்க இருந்து அங்க போச்சு. வட இந்திய ஆரியர்கள் மாத்திட்டாங்கல்ல. வட இந்திய நாகரிகம் என் நாகரிகம் தான், சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகம். நீங்க டிஎன்ஏ படிச்சு பாருங்க, டிஎன்ஏ குரோமோசோம் படிங்க சார். நான் இந்தியா பரதகண்டம் முல்லா வியாபித்திருந்தேன். நான் பரதகண்டம்லாம் நான் தமிழர்களை தான் ஆண்டோம். பின்னாளில் வேற்றுமொழியில் வந்தது, ஆரியம் வந்த பிற்பாடு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அதனுடைய பழமைங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. சரி சார், திருமுருகாற்றுப்படை இன்னொன்னும் சொல்றாரு, முருகன் அசைவர். என்ன சார் அசைவம் சைவம், அவருக்கு திணையும் ஆட்டு ரத்தமும் படைக்கப்பட்டது. இப்ப அவர் சைவத்துக்கு தான் மாறி இருக்கிறாரு. அந்த இது ஐயா நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, திணை விளையிறது எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமா சார். திணைங்கிறது சார் எங்களுக்கு புறநானூரில் 4 குடிகள், 4 நிலங்கள், 4 நில உணவுகள்ங்கிறான். என்ன வரகு திணை துவரை இந்த 4 பருப்பு வகைகள், அவரை துவரை வரகு இணை திணை வகை. திணைனா அரிசியும் அதில் தான் வந்துடுது. ஆக வரகு திணை இந்த துவரை அவரையிலே நின்றுது சார். 4 அந்த அளவுக்கு தான் என் புறநானூற்றில் 4 குடி 4 நிலங்கள். 4 நிலங்கள் தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். அப்புறம் 4 மக்கள்ங்கிறான், 4 உணவுங்கிறான். 4 உணவு தான் இருக்கு. திணை எனக்கு தானே சொந்தம். புறநானூற்றின் பிரகாரம் திணைங்கிறது குறிஞ்சிங்கிறது முருகப்பெருமானுங்கிறது தமிழ். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்பனா நீங்க சொல்ற பார்த்தா தமிழர் இங்கதான் முருகர் பிறந்தார்ன்றீங்க, பொதிகையில தான் பிறந்தாரு. சரவண பொய்கையில அது கட்டுக்கதைகள். நீங்க சொல்றதா உண்மை கதை? சரவண பொய்கைங்கிறது எங்கேயோ பாண்டி நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள பகுதி. பொதிகை நிலம். நீங்க உங்களுக்கு இது அதாவது சரவண பொய்கை அது பொதிகை இருக்குமோ அப்படின்ட்டு நீங்க எடுத்து விடுறீங்களா? உங்க இது சார் பொதிகை தான் சரவண பொதிகை, பொய்கை இல்ல சார், அது பொதிகை தான். பொதிகை எல்லாம் சார் என் வரலாறு தான், பொய்கை கிடையாது. பொதிகை என்னுடைய வரலாறு தான் நீங்க எல்லாம் அழிச்சிட்டீங்களா சார்? நீங்க அழிச்சு உங்க வரலாறை கொண்டு வந்து இப்ப 2000 வருஷமா இதுல டெக்ஸ்ட்ல எங்க போனீங்கனாலும் ஆரியர்களுடைய தரவு தானே உச்சமா நிக்குது. என் தமிழ்ல ஏமாந்து கீழே போயிடுச்சே. என் தமிழ் எங்கேயுமே இல்லையே சார். அதுக்கு பிறப்பும் தெரியாது, முருகனுக்கு இறப்பும் தெரியாது. எங்க சார் போனாங்கலாம்? அப்பனா உங்களுடைய முப்பாட்டன் முருகர் தான். என் பாட்ட முப்பாட்ட எல்லாமே எல்லாத்துக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு திரு முருகன் தான் பெரிய படைப்பு. சிவ வழிபாடு சார் சைவ நெறி வந்தவன தான் அதிகமா இருக்குது. குறிஞ்சி இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேணாம் சார், இன்னைக்கு கோயம்புத்தூர் போங்க, கொங்கு நாட்டுக்கு போங்க. கொங்கு நாட்டுக்கு போனீங்கன்னா என் பழனிசாமியும் 6 சாமியும் பழனிசாமியும் வள்ளியாட்டம். ஆமா சாமி முருகனுடைய வழிபாடு உச்சத்துல இருக்கு. ஆமா குறிஞ்சி நிலங்களுக்கெல்லாம் நீங்க அப்படியே ஒட்டி போனீங்கன்னா கன்னியாகுமரி வரணும். குறிஞ்சி மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமா முருகன் இருக்காரு. குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும். ஆமா அதனால அது மட்டும் இல்ல, குறிஞ்சி எல்லாம் குமரன். குறிஞ்சி எனக்கு மட்டும் தானே சார் சொந்தம். அந்த ஸ்டொபிலாந்தஸ்ங்கிறது என்கிட்ட மட்டும் தானே இருக்கு. இங்க மலையும் மலை சார்ந்த இடம் வேற எங்க நார்த் இந்தியால இல்ல. நார்த் இந்தியாவுல மலை சார்ந்த இடம் சார். சார் நீங்க மலைனா குறிஞ்சி தானே சார். அந்த மலை இயற்கை மலை இல்லை, அது சாதாரண மலை, இயற்கை மலை இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய இமயமலையை என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோட கம்பேர் பண்ண கூடாது. இது இயற்கையா வந்த மூத்த பாறைகள் உள்ள இடம் மேற்கு தொடர்ச்சி மலை. அது கடலிலிருந்து வந்த படிகப்பாறைகள் வந்தது. இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் இமயமலைங்கிறது படிகப்பாறை. என்னது ஒரிஜினல் பூமி வந்த ஆதி காலத்தில் வந்த பாறை. ஜியாலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நான் தான் மூத்தவன். இரும்பு நாகரிகத்தை கண்டுபிடிச்சா நான் தான் மூத்தவன். என் ஓலைச்சுவடிகள் மற்ற எல்லா கோயில்கள் எல்லா இடத்துலையும் என்னுடைய நாகரிகம் எல்லாம் நான் தான் மூத்தவன். சரி சார், எனக்கு ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு இணையா நார்த் இந்தியாவில் ஒரு கோயிலை காமிங்க சார். என்ன சார்? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலோ அண்ணாமலையார் கோயில் மாதிரி
ஒரு கோயிலை வட இந்தியால காட்டுங்க. இல்ல சார், அது அங்க என்ன அங்க சூழ்நிலை அப்படி சார். அது என்ன சூழ்நிலை? ஏன் சார் உயர்ந்த நாகரிகம் இது தப்பு? நீங்க சொல்றது என்ன சூழ்நிலை? இல்ல தப்பு. இது பூரி ஜெகநாதர் கோயில் யார் கட்டியது? சோழர்கள் கட்டி. அது ஏன் அது அப்படி கட்டினாங்க? இங்க ஏன் இப்படி இருக்கு? அதுவும் கோபுரத்தை நினைச்சு கதை போடலாம. அதுக்கு இது என்ன சார் பதில் சொல்றீங்க சார்? இது வந்து ஒண்ணு, இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இல்ல நீங்க பூரி ஜெகநாதர் கோயில் சோழ மன்னனால் கட்டப்பட்ட அதனுடைய கோபுரம் எப்படி இருக்கு? அதே அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சோழ இங்க எப்படி இல்ல இருக்கு சார், உங்களுக்கு வடக்கே போக ஒவ்வொரு இடத்துக்கு நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி கல்தச்சர்கள் அந்த ஊர்ல உள்ள நாகரிகத்துக்கு வடிவு கொடுத்தார்கள். அது வந்து என்னன்னு சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அது ராஷ்டிரகூடர்கள் அல்லது அந்த காலத்தில் ராஷ்டிரகூடர்கள் அதிகமா இருந்தது. என் சோழன், என் சாளுக்கியன், ராஷ்டிரகூடன், இது பின்னாளில் வந்து ராஜேந்திர சோழன். அது ஏன் சார் அப்படி கட்டினாங்க? நான் கேட்கறது ஆர்கிடெக்சர் சோழ மன்னன் தான் கட்டினா, அது தமிழ் மன்னன் தான் கட்டினா. அது என்ன ஆர்கிடெக்சர்? கொனாரக்ங்கிற சூரியனார் கோயில் என்னுடைய சோழ ஆர்கிடெக்சர் தான். எல்லாமே அதை கலிங்க ஆர்கிடெக்சர்னு மாத்திட்டாங்க. அதனுடைய வடிவங்கள் வந்து வெவ்வேறு மாதமா இருந்தாலும் கல்லுக்கேற்ப வடிவம். சார் அதே சோழ மன்னன் தான் சோமஸ்கந்தர், அதுல பார்வதி, சிவன் 2 பிள்ளையோட இருக்கு. அது ஏன் சார் உங்களால் ஏத்துக்க முடியல? அதெல்லாம் பின்னால சார் என்னுடைய மந்தி அப்பனை, மந்தினா குரங்கு, ஆமா என் குரங்கு அப்பனை முசுகுந்த சக்கரவர்த்தின்னு மாத்துறீங்க இது சமஸ்கிருதத்துல. அவர் தான் சோமஸ்கந்தர் வந்தாருன்னு வந்து 6 இடங்கள்ல வச்சாருன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சப்த விடங்க தலங்கள்னு 7 இடங்களுக்கு இன்னைக்கு கோயில் இருக்கு. இதெல்லாம் சப்த விடங்கன் அப்படிங்கிறத, சப்தம்ங்கிறதே வந்து உங்களுக்கு அந்த 7 விடங்கன்னு எங்கேயாவது சொல்லி வந்திருக்காரு பார்த்தீங்களா? எல்லாம் ஆரியம் வந்த பிற்பாடு திணிக்கப்பட்ட எல்லா கோயில்கள் வழிபாடுகளை பின்னால் நான் என்ன நம்பிட்டேன், என் மூதாதையர் நம்பிட்டாங்க. சார் இப்ப 6 படை வீடுகள் இருக்கு. இது ஆரியருக்கு முன்னையே தமிழர்களால் எழுப்பப்பட்ட கோயில். அது சார் எழுப்பப்பட்டது வந்து பின்னால இருந்தாலும் அது பிறப்பு வந்து ஆதியிலிருந்து 6 படை வீடு இருக்கு. முருகு 10,000 ஆண்டுகளாக என்ன 6 படை வீடு இருக்கு. 10,000 ஆண்டுகளாக இருக்கு. இந்த 10,000 ஆண்டுகளில் எங்கேயும் ஆரியர்கள் வரல இந்தியாவுக்குள்ள. 3000 ஆண்டுகளுக்குள்ள தான் வந்திருக்காங்க. மீதி 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வந்து பிரித்த நாகரிகத்தை வச்சிருந்தேன். தமிழ் குடி, தமிழ் முருகன். ஸோ நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா முருகர் பிறந்த இடம் பொதிகை, கைலாயம் கிடையாது, பொதிகை. என்னுடைய வடதிசையில் வந்து எனக்கு அதிகமா சுப்பிரமணியன் கும்பிடுறது திருத்தணி தான், விசாகன் தான். அடுத்து விசாகன், மல்லிகார்ஜுனம், அதெல்லாம் ராஷ்டிரகூடர்கள் மற்ற மன்னர்கள் மாறின பிற்பாடு என் என்னுடைய பூர்வீகம்லாம் அங்கே இல்லை. மல்லிகார்ஜுனத்தில் என் பூர்வீகம் இருக்கு. இன்னும் போனீங்கன்னா பார்த்த உடனே தெரியும், ஆஹா நம்ம மூதாதையர் கட்டியிருக்காங்கன்னு. ஆனால் அது ராஷ்டிரகூட மன்னர்கள் பின்னால் பல மன்னர்கள், விஜயநகர சாம்ராஜ்யம் எல்லாம் வந்த உடனே என்னுடைய சுவடு அங்கே இல்லை. ஆனால் என் சுவடு சொல்லுது தலைமருதூர், நம்மளை மறைச்சிட்டாங்க. அந்த மலைக்கு பேரு நல்ல மலைன்னு தான் பேர். ஸோ உங்க பிரகாரம் பார்த்தோன்னா முருகன் தமிழகத்திலிருந்து வட இந்தியாவுக்கு போயிருக்காரு. இல்ல அப்படி வட இந்தியாவில் தவறாக இருக்கிறீர்கள். கைலாயிலிருந்து இல்ல இந்த நார்த் அப்படின்னா என்ன சார்? சார் தமிழர்கள் எங்கும் அன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருந்தோம். என் தமிழ் நாகரிகம் தான் பரவி இருந்தது. நீங்க ஏன் திருப்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து என் தமிழ் நாகரிகம் தான் அங்கேயே இருந்தது. சார் நீங்க டிஎன்னு சொன்னீங்க, அப்பன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறவனும் டிஎன்னு கூட இந்த டிஎன் ஒத்துப்போகுது. அப்பன்னா என்னுடைய ஆஸ்திரேலியா, என்னுடைய சவுத் ஆப்பிரிக்கா, என்னுடைய இன்னைக்கு உள்ள தாய்லாந்து, கொரியா, இந்தோனேசியா, கொரியாலாம் என் பாண்டிய அரசி போய் அங்கே கல்யாணம் பண்ணி அங்கே எல்லாம் விஸ்தீர்ணம் அடைஞ்சது. சார் ஆதாரங்கள் எல்லாமே இப்படி சொல்லாதீங்க சார். சார் ப்ரூவ் ஆயிடுச்சு சார். அது பாண்டிய மன்னருடைய ராணி தான் அங்கே வந்து தென்கொரியாவில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அம்மானு தான் பேர், தாய்க்கு பேர் அம்மானு கூப்பிடுறான். எப்படி வந்து தென்கொரியாவில் இன்னைக்கு தாய் மதருங்கிறதுக்கு மதர் அப்படின்னு கூப்பிடலாம், அம்மானு தான் கூப்பிடுறான். நிறைய வந்து தென்கொரியாவில் வந்து என் தமிழ் வார்த்தையும் நிறைய இருக்கு. சோளப்பொரி தான் சார் அந்த ஊர்ல, நம்ப மாட்டீங்க. பொரின்னு தான் கூப்பிடுறான், நம்ம பொரின்னு தான் கூப்பிடுறான். ஏன்னா கப்பல் அந்த காலத்துல பொரி தான் நிறைய கட்டிக்கிட்டு போய் பசிக்கு வச்சுக்குவாங்க. அந்த பொரி அந்த தமிழ் நேம் என்ன இருக்கு சார்? நிறைய ஒரு 600க்கும் மேற்பட்ட தமிழ் வார்த்தைகள் வந்து கொரியா, கம்போடியாவில் இருக்கு. என் தமிழ் முருகனும் தமிழ் நாங்க ஆதியில் இருந்தது. ஏன் சார் எங்களை போட்டு புரட்டி எடுக்கிறீங்க? நீங்க வேணா வச்சுக்கீங்க, எங்க முருகனை மொத்தமாவே நீங்க வச்சுக்கீங்க, நான் வேணான்னு சொல்ல. சந்தோஷம், ஏன்னா நீங்களாம் வழிபடுறீங்களா எங்களை, அதனால என் தமிழ் மன்னனை நீங்கெல்லாம் வழிபடுறது எனக்கு சந்தோஷம். ஆனா அதுக்குன்னு வந்து மொத்தமா வந்து இமயமலையில பிறந்தாரு, அங்க இருந்தா இங்க வந்துட்டான்னு ஒரு டுபாக்கூர்லாம் விடக்கூடாது. எங்கள் தமிழ் மன்னன் குறிஞ்சி நில மன்னன். குறிஞ்சி நிலங்கிறது என் தமிழை சார்ந்தது, தமிழும் தமிழை சார்ந்த இடம் தான் குறிஞ்சி நிலம். ஸோ உங்க பிரகாரம்
இது பிரகாரம் நீங்க ஆராய்ந்த அடிப்படை சொல்றீங்க, முருகன் பொதிகையில் தான் பிறந்தார், ஆமா, கைலாயத்தில் பிறக்கவில்லை. இல்லை, என் பொதிகை தான் கைலாயம். நீங்க தப்பாவே சொல்றீங்க. என் திருப்பி சொல்றேன், என் பொதிகை தான் கைலாயம். பின்னாளில் வந்த ஆரியர்கள் வந்தவுடனே திபெத்திய வழிபாடில் இருந்தது அதையும் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதுக்கு பிற்பாடு நமக்கும் கைலாயம் 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 என்று இந்த 2000 ஆண்டுகளில் வந்து அவங்க சரித்திரத்தை மாத்திட்டாங்க. எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால இன்னைக்கு நம்மளும் ஏற்றுக்கொள்வோம். சரி, கைலாயம் ஏற்றுக்கொள்வோம், கடவுள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா முருகப்பெருமானுடைய இது தென்னாடுடைய முருகன், தென்னாடுடைய சிவன். சிவனும் தென்னாட்டுக்குரியவன். அவன் மகன் சொல்றதோ இல்லை மற்ற இதில் இருந்தாலும் பின்னால புராணங்கள் வந்தாலும் முருகப்பெருமான் என் தமிழ் கடவுள். எந்த கடவுள் நீங்கள் யாரு வேணாலும் வச்சிங்க, வேணாம் ஹரியானா கடவுள்னு வச்சிங்க, உத்தரப்பிரதேச கடவுள்னு வச்சிங்க, மகாராஷ்டிரா கடவுள்னு வச்சிங்க, சந்தோஷம் எங்களுக்கு. என் தமிழ் மன்னரை நீங்கள் வழிபடுறீங்கல்ல. சரி சார், இது பொதுமக்களிடமே விட்டுடுவோம். முருகனை வழிபடுவவங்க அவங்க கிட்டேயே விட்டுருவோம். அவங்க இது பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். வரலாற்று எனக்கு பிறப்பும் இறப்பும் தெரியாதவன் முருகன். அந்த வரலாற்று எனக்கு வரலாறு கிடைக்கல. அதனால வந்து இடங்களினுடைய ஆதாரப்படி அவனுடைய எல்லா அவதாரங்களும் எல்லாம் 6 படை வீடுக்குள்ளே வந்திருக்குது. இறுதியாக ஒன்று ஏழுமலை முருகான்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏழுமலை முருகனுங்கிறது திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வர பெருமானே வந்து ஏழுமலை முருகான்னு கிராமங்களில் ஏழுமலைலாம் பேர் வச்சுருப்பாங்க. ஏழுமலை முருகான்னு கும்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆக உங்களுக்கு ஏழுமலைங்கிறதும் முருகன்கிற ஊரெலாம் தரவுலாம் வருது. ஆனால் நம்ம அதுக்கு போக விரும்பலை. அது பெருமாளாகவே இருக்கட்டும், அவர் மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், தென் தமிழ்நாட்டின் தலைவன் தான் முருகப்பெருமான், குறிஞ்சி நில மன்னன். சரி சார், மிக்க நன்றி சார். நன்றி.